அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய செட்டிநாடு பால் கொழுக்கட்டை. அது எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாமா? வாங்க. ஒரு கப்பு இடியப்ப மாவு எடுத்துக்கிறேங்க. இடியப்ப மாவு இல்லைன்னா அரிசி மாவு வந்து லேசாக வறுத்துக்கிறேங்க. ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து ஒரு கப்பு தண்ணியில் லேசாக காய்ச்சிக்கிறேங்க. நான் வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன். சரியாக ஊற்றி லேசாக காய்ச்சிக்கிறேன். நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணலை, இதில் பாதி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹாட் வாட்டர் எடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதே தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் சீனி போடுங்க. அப்போ தான் இந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இந்த நெய் வேணுண்டா போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போடுங்கிற அவசியம் இல்லை. மாவை லேசாக வறுத்துக்கிறேங்க. நம்மளுக்கு இடியப்ப மாவாக இருந்தால் லேசாக வறுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்புறம் ஹாட் வாட்டரை ஊற்றி நீங்கள் நல்லா கிண்டிக்கிறங்க. 2 தடவை அப்படி ஊற்றணும். நம்ம அந்த ஒரு கப்பு தண்ணி தான், அதுலேயும் கால்வாசி மிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தா ஒரு 150லேருந்து 200 மில்லி தண்ணி நீங்கள் ஊற்றி பாருங்கள். ஒரு தடவை இப்படி கொஞ்சம் பாதி கப்பாக ஊற்றி கிண்டி பாருங்கள். இடியப்பம் குழைக்கிற மாதிரி தான். அப்புறம் தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்கிறங்க. சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு கிண்டி கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மாவு ரொம்ப சுடும்ல, நம்மளால் வந்து பிணைய முடியாது. கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறோங்க. அது எதுக்கு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. ஓகேயா? அப்போதையே நம்ம தண்ணி எடுத்தோம்னா அதில் 1/4 கப்பு தண்ணி மிச்சம். அதில் வந்து இந்த மாவு போட்டு கரைச்சி வச்சுக்கிறோங்க. இது தேவைப்படாது, திக்னஸ் கண்டி ஊற்றுறதுக்கு வேணும். அப்புறம் நம்ம வந்து வெள்ளைப்பாவும் செஞ்சு வச்சுருக்குறோம். இதில் நம்ம 1/2 கப்பு மட்டும் தான் ஊற்ற போகிறோம். அப்புறம் திக்கு தேங்காய் பால் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் ஒன்றாவது பாலும் இருக்குது, 2வது பாலும் இருக்குது. இன்னும் ஒரு கப்பு தண்ணி மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து குட்டி 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 உருண்டையாக பளிங்கு சைஸ்க்கு நம்ம உருட்டணும். இது மட்டும்தான் வேலை நம்மளுக்கு. Oh my god. சப்பாத்தி மாவு இதுக்கு நல்லா பிணைஞ்சிக்கிறேங்க. பிணைஞ்சு குட்டி 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 பளிங்கு சைஸ்க்கு உருட்டிக்கிறேங்க. உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டலாம் செய்யாது. கடன்னு உருட்டி போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் உருட்டிடலாம். நம்ம பூலோடு கோவை செய்வோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சைஸ் வந்து இப்போ சின்ன பளிங்கு சைஸுக்கு நீங்கள் போட்டுக்கிறோங்க. ஓகே, பொடிசாக எடுத்து இந்த உள்ளங்கையில் வச்சு அப்படியே உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உடையெல்லாம் செய்யாது. அழகாக பால் குட்டி 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 பால் மாதிரி பளிங்கு சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கிறங்க. நீல வாழையும் நீங்கள் உருட்டிக்கிறலாம். நீல வாழை உருட்டினா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஒத்தக்கை ஆளுகளாக இருந்தால் கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் டைம் ஆகும். சின்ன உருண்டையாக செஞ்சிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு கப்பு மாவு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் கடை நம்ம வந்து உருட்டி போட்டுடலாம். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லா மாவையும் உருட்டியாச்சு. இது ஒரு கப்பு மாவுக்கு வந்த கொழுக்கட்டை. இப்போ நீங்கள் வந்து 2ஆம் நம்பர் பால் இருக்குல்ல, அதை போடுங்க. நீங்கள் 2ஆம் நம்பர் பால் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க போதும். சுடுதண்ணி தண்ணியை ஊற்றி கொதித்த பிறகு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்க அதில் போடுங்க. இப்போ நான் வந்து ஒரு கப்பு தான் போட்டிருக்கிறேன். இன்னொரு கப்பு கண்டிப்பாக நம்ம போடணும். இல்லைன்னா மேலே எல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா, 2 கப்பு நம்மளுக்கு போடணும். இப்போ வந்து அன்ட்டு லேசாக மெதுவாக தான் செய்யணும். இப்போ தான் நம்ம மாவு போட்டிருக்குறோம். போட்டிங்கன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் இப்போ உடனே கிண்டக்கூடாது. இன்னும் ஒரு கப்பு நான் வந்து சுடுதண்ணி ஊற்றுறேன். ஓகே, ஏன்னா முதலே நம்ம ஊற்றலையில, அதனால் இப்போ சுடுதண்ணி இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த நேரம் நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் நேரம் அது நல்லா கடந்தாலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை வந்து வெந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்ய, கிண்டி விடுங்க. 2 கொழுக்கட்டை ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த ஆப்பை வச்சு லேசாக அப்படி இது பண்ணி விடுங்களேன். அப்படியே தனித்தனியாக போயிடுவாங்க, நையாது. ஆனால் லேசாக மாவு வந்து நம்மளுக்கு ஏறிக்க இது வந்து கரையும். இப்போ நம்மளுக்கு நல்லா கொழுக்கட்டை வெந்த பிறகு 1/2 கப்பு இந்த சர்க்கரை பாவு ஊற்றுங்க. சரியா? வெள்ளைப்பாவு ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சீனி 1 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா இனிப்பு நல்லா நறுக்குன்னு இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் இருக்கிறது வந்து கெட்டிப்பால் மட்டும் இருக்குது. இப்போ 1 கப்பு திக்கு தேங்காய் பால் தர தேங்காய் பால் ஊற்றிருக்குறோம். திக்கு தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றிருக்குறோம். தண்ணி தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றிருக்குறோம். 1 கப்பு ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கோம். மொத்தம் 3 கப்பு. 1 கப்பு அரிசி மாவுக்கு நம்ம போட்டிருக்குறோம். அவ்வளோதான். இப்போ அந்த கரைச்சி வச்ச மாவு கரைச்சோம்ல, அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே அந்த தேங்காய் பூ மட்டும் தூவி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தால் தூவி விடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் போட்டிருக்குறோம். இப்போ நம்மளுக்கு கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததோட அடுப்பு அடைச்சிடணும். இதே அளவை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அருமையான பால் கொழுக்கட்டை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. இப்போ நம்ம உப்பு பத்தலை அப்படின்னா அந்த சூடாக இருக்கையிலேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோங்க. நம்ம ஏற்கனவே கொழுக்கட்டைக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருக்குறோம். ஓகேயா?
ஃப்ரெஷ் மில்க்கு போட்டு செஞ்சீங்க அப்படின்டா நாட்டு சக்கரை போடலாம். ஃப்ரெஷ் மில்க்கு அது வந்து தெரிஞ்ச மாதிரி வராது. கருப்பட்டி போட்டிங்கன்னா சமையல் தெரிஞ்ச மாதிரி வந்துடும். தேங்காய் பால் போட்டால் அந்த பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைகள் சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பூவை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தைகளுக்கு ஃப்ரெஷ் மில்க்லேயும் நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி. I love you, Mommy. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்டு பேக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எப்பில் சந்திக்கலாம்.